மதுரையில் நடக்கும் மாநாடு முழுக்க முழுக்க அரசியல் என ஒரு தரப்பில் சொல்லப்பட்டாலும் இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மதுரையில் நடக்கும் முருக பக்தர்களின் மாநாடு ஆன்மீகமா அரசியலா என்ற கேள்விக்கு மதுரை மக்கள் அளித்த கருத்துக்களை தற்போது கேட்கலாம். தமிழ் கடவுள் முருகனுக்காக ஒரு முருக பக்தர்கள் மாநாடு பாண்டிவேல் பக்கத்தில் நடக்க போகுது. இது எப்படி பார்க்குறீங்க? அது மதுரையில் நடக்குது. முருகனோட அறுபடை வீடு இங்கே இருக்கக்கூடிய இடத்துல அறுபடை வீடுல முதல் வீடு முருக பக்தர்கள், அறுபடை வீடுல முதல் வீடு திருப்பரங்குன்றம். இது இந்துக்களுக்குரிய தமிழ் கடவுள்ல முதல் கடவுள் நம்ம முருக கடவுள். அந்த பக்தர்களுக்கு உண்டான பாக்கியம், அந்த பக்தர்களுக்கு உண்டான உரிமை திருப்பரங்குன்றம் தான். அந்த உரிமையை இந்து மக்களாகிய நாம் என்னைக்கு நம்ம விட்டு கொடுக்க கூடாதுன்றது தான் நம்மளோட முழு கருத்து. இது எப்படிலாம் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன இருந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க மாநாட்டில்? இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்மளோட உரிமையை விட்டு கொடுக்க கூடாது. அதாவது இப்போ மதுரையில் இந்த ரெண்டு விஷயமும் இருக்குது மதுரை மக்களான எங்களுக்கு பெரிய பெருமை. இப்போ அதே மதுரையில் இந்த முருக பக்தர்கள் மாநாடுன்ற ஒரு விஷயம் நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். எங்கள் தமிழ் கடவுள் முருகனை ஒரு சிறப்பிக்கிற விஷயமா நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம். இந்த விஷயம் நடந்துச்சுன்னா கட்டாயம் தமிழகத்தில் ஒரு புரட்சி உருவாகும். இதே இந்துக்கள் ஒருங்கிணைறதுக்கு உண்டான ஒரு விஷயமா இதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ பாண்டிவேல் பக்கத்தில் இந்த முருக பக்தர்கள் மாநாடு எங்க இருந்தெல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்? இது திருப்பரங்குன்றத்தில் பண்ணால் நல்லா இருக்கும். ரொம்ப பாண்டி கோயிலில் பண்ணுறது அவ்வளோ பண்ணுறது சரியாக இருக்காது. இது பாண்டி கோயிலில் பண்ணுறது சில அரசியல்வாதிகள்னால அங்கே வைக்கிறதுக்கு காரணமும் இருக்கலாம். இடவசதி இது இடவசதி போக்குவரத்துன்னு இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இல்லாத இடமா அங்கே இருக்க போது? அங்கேயும் இருக்கு இடம், ஏகப்பட்ட இடம் இருக்கு, நடத்தலாம். உண்மையிலேயே இவர்களுக்கு முருக பக்தர்கள் மீது பற்று என்று இருப்பதை விட முருக கடவுளை எப்படி தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்தலாம் என்பதுதான் இவருடைய நோக்கமாக இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அனைத்துலக முத்தமிழ் முருக பக்தர்கள் மாநாடு என்பதை பழனியில் நடத்தி இருக்குது. அது ஒரு விளைவை ஏற்படுத்தி இருக்கு. அது சரியா தவறா என்றெல்லாம் விவாதம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, ஜனநாயக நாடு, அதனுடைய தன்மையிலிருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு என்பதுதான் அன்றைக்கு அரசு மீது ஒரு சிலர் முன்வைத்த விமர்சனம். ஆனால் இவர்கள் தங்களுடைய அரசியல் செல்வாக்கை முருக பக்தர்கள் மூலம் அறுவடை செய்ய முடியுமா என நினைப்பது உண்மையிலேயே மிக மோசமான ஒரு விஷயம். அவங்க அரசியல் மாநாடு, இது ஆன்மீக மாநாடு, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அவங்க அரசியல் மாநாடு அதை மட்டும்தான் குறிக்கோளா வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நம்மது அப்படி கிடையாது. அதாவது இவங்க நடத்துறது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது முழுக்க முழுக்க மக்களை ஒன்று தரக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்த்துட்டு இருக்கேன். உண்மையிலேயே பக்தியோட நடத்தப்படுதுன்னா இதை நாங்கள் வரவேற்கிறோம் எல்லாரும். ஏன்னா ஜாதி மதம் கடந்து எல்லாம் முருகன் போற்றப்பட வேண்டிய ஒரு கடவுள். அப்ப உண்மையிலேயே பக்தியோட நடத்துறதுன்னா இதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனா இது அரசியல் ஆதாயத்துக்காண்டி மக்களை பிளவுபடுத்தி, மதத்தால் அரசியலால் பிளவுபடுத்தி ஓட்டு வேட்டைக்காண்டி நடத்தப்படும் மாநாடு என்றால் இது முழுக்க முழுக்க தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. நாங்கள் நல்லிணக்கமாக வாழ விரும்புகிறோம், மனித நேயத்தை விரும்புகிறோம். மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால், மொழியின் பேரால் பிளவுபடுவதை நாங்கள் விரும்பவில்லை. எல்லோரும் மத நல்லிணக்கத்தோடு, மொழி உணர்வோடு, தமிழினரோடு, இந்தியனாகவும் ஒற்றுமையாகவும் வாழவே இங்கே நாங்கள் அனைத்து மக்களும் விரும்புகிறோம். அதுதான் எங்கள் ஆசை.